ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்டிங் பிளாக் அண்ட் ஒயிட் லிரிக்ஸ் எடிட் இன்ஷாட்ல எப்படி பண்றதுன்னு பொறுமையா உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பின்டெஸ்ட் ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கு. இந்த சர்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஏஸ்தட்டிக் கப்பிள் பிக்சர்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச என்ன நேம்ல வேணாலும் நீங்கள் பிக்சர்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் 8 பிக்சர் மட்டும்தான் இருக்கணும். 8 பிக்சர் நல்லா குவாலிட்டியாக கொஞ்சம் பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த பிக்சர் டவுன்லோட் பண்ணுறதுனா மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜிங் கேட்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். உங்கள் கேலரிக்குள்ளே இந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து இருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை வந்து இந்த 3 டாட் கொடுத்து வந்து சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 பிக்சர்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு கொலாஜின் இருக்கு பார்த்தீங்களா, தேர்ட் ஆப்ஷன். இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த 8 பிக்சர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லே அவுட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த லே அவுட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டிக் மார்க் கொடுத்துருங்க. எந்த சேஞ்சஸும் நீங்கள் ஃபோட்டோவில் பண்ணிடாதீங்க. அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேன்வாஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 9:16 வந்து வச்சுருங்க. இப்போ தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபிங்கர் வச்சு எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த இமேஜை அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் சிம்பிள் இருக்கும். இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஷாட் மெனுக்கு போயிடும். இப்போ நீங்கள் வந்து வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் சேவ் பண்ணி வச்சிங்களே இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ஒரு டைம் டச் பண்ணிட்டு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபில்டர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நான் எதெல்லாம் அதிகமாக வைக்கிறனோ அதெல்லாம் நீங்களும் அதிகமாக வச்சுக்கோங்க, எதெல்லாம் கம்மியாக வைக்கிறனோ அது நீங்களும் கம்மியாக வச்சுக்கோங்க. டார்க் ஷேட் மாதிரி கொடுக்கணும். லைட்னஸ் வந்து நான் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டேன். கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 30 கிட்ட வச்சுருங்க. 30 நான் 18 வச்சுட்டேன். அப்புறமே நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். நான் 30 கிட்ட வச்சுட்டேன். நீங்களும் 30 கிட்ட வைக்கிறனா வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து நான் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிடுங்க. இன்னும் டார்க்னஸ் கொடுக்குறனாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். சாங் வந்து நீங்கள் இப்போவே ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. நான் இப்போவே வந்து சாங் ஆட் பண்ணாததுக்கு முன்னாடி டியூரேஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டியூரேஷனை கிளிக் பண்ணி இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி நான் எப்போவுமே 30 செகண்ட்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ வந்து 30 இந்த இடத்துல கொடுத்துட்டு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி 50 கிட்ட வச்சுக்கோங்க. கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் வச்சுட்டேன். அப்போ தான் க்ளோயிங் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா க்ளோயிங்காக தெரியும். ஒயிட் கலர் டெக்ஸ்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா இது டெம்ப்ளேட்டே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஃபுல்லாகவே. இப்போ சாங் ஆட் பண்ண போகிறோம். இந்த மியூசிக் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு மியூசிக் ஆப்ஷன் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். நீங்கள் வீடியோ சாங் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ வந்து தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் வந்து உங்களோட ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். வீடியோ செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வந்து தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் டிக் மார்க் கொடுத்தாலே போதும். இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துக்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிரிக்ஸ் வந்து க்ரோம்லேருந்து சாங் கேட்டு காப்பி பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே டைப் பண்ணுறனால பண்ணிக்கலாம். நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே கலர், ஃபாண்ட், அனிமேஷன்ஸ் இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். நீங்களே ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணி வச்சு பாருங்கள். எல்லாமே வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி கார்னரில் குட்டியாக வந்து ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை வந்து டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து வீடியோ ஃபுல்லாகவே போயிடும். எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சாங்கோட லிரிக்ஸ் வந்து கேட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்களே வந்து எடிட் கொடுத்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம், இல்லை க்ரோம்லேருந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க.
பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், 1 கிளிக்ல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கொடுத்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இது எங்கே வேணுமோ அங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு எஃபெக்ட் இருக்கும், இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த பீட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் இல்லைன்னா பிரைட் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்டர்வல் வந்து ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்மி பண்ணிங்கனாலே போதும், ஒரு 5% வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க, 5 or 10. நான் வந்து இந்த மாதிரி 5% அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இந்த எஃபெக்டை வீடியோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ பிஐபி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பிஎன்ஜி ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து வீடியோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வீடியோ எண்டு கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ அகெயின் வந்து பிஐபி ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ரைட் கார்னரில் குட்டியாக பாட்ஸ் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபில் ஆயிரும். பிளெண்ட் ஆப்ஷன் போய்க்குங்க. இந்த பிளெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து இது செகண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் இருக்கும். டூப்ளிகேட் கொடுத்து பேலன்ஸ் எக்ஸஸாக இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி delete பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து 2K ரெசல்யூஷனில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி ஈஸியாக நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மனதில் வீசும் மாருதமே.